எத்தனையோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு. என்னால் இந்த கமெண்ட்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஒரு 4 பேர் பார்த்தா கூட எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். உஷா வெங்கடேஷ்னு இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. நான் காலையில் அமித் திவ்யா பற்றி ஒரு சண்டே பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து நான் கிளியராக திவ்யா பண்ணதும் தப்பு, அமித் ஒரு ப்ரெஜுடைஸ்டு நோஷனோட பார்த்ததும் தப்புன்னு சொல்லி போட்டிருப்பேன். 2 பேர் பக்கத்தில் உள்ள தப்பையும் எடுத்து சொல்லியிருப்பேன். சரி, ஒருவேளை நான் திவ்யா பக்கத்தில் உள்ள தப்பையே திவ்யாவை நான் பாசிட்டிவாகவே சொல்லியிருந்தா கூட அவங்க போட்டிருக்கிற கமெண்ட் வந்து திவ்யா பண்ணுறது ஒருவேளை தப்பாக இருந்தால் அந்த பாவம் அவ்வளோ உங்கள் ஃபேமிலியை தான் பிடிக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவங்க வந்து ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையோட பிக்சரை வந்து அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுருக்காங்க. ஸோ ஒரு குழந்தையோட அம்மா தான். எப்படி இப்படிலாம் மனசாட்சி இல்லாமல் சாபம் விடுறாங்கன்னு தெரியல. ஹியூமன் பர்செப்ஷனுங்கிறது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். என் கண்ணுக்கு ஒன்று கரெக்டாக தெரியும், உங்கள் கண்ணுக்கு ஒன்று கரெக்டாக தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்கலாம், பிடிக்கலைன்னா யாரும் கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணி பார்த்து தான் ஆகணும்னு சொல்கிறதில்ல. பிடிக்கலைன்னா தாராளமாக விட்டுட்டு போகலாம். அந்த வீடியோவை நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடலாம். அது பார்த்து ஒரு சாபம் இப்படி விடணுங்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ அவங்க இதுக்கே பதிலாக திவ்யா ரொம்ப மோசம், அமித் தான் இதில் கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது அவங்களோட ஒப்பீனியன், அது தப்பே கிடையாது. அவங்கவுங்க ஒப்பீனியன் அவங்கவுங்க ஷேர் பண்ணுறாங்க. அதுக்காக என்ன அப்யூஸ் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? என் கண்ணுக்கு எப்படி தெரியுதோ அதை தானே நான் பேச முடியும். இத்தனைக்கும் அவங்களோட தப்பை நான் எடுத்து சொல்லியிருக்கேன். எல்லா கமெண்ட்ஸுமே திவ்யாவை சப்போர்ட் பண்ணுறீங்க, சபரியை சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு யார் கரெக்டுன்னு படுதோ அவங்களுக்கு தானே நான் சப்போர்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இப்போ நான் லாஸ்ட்டு சீசன் பார்த்தீங்கன்னா அவ்வளோமே முத்துக்கு தான் நான் வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு முத்துக்கு தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும், முத்துக்கு தான் நான் போட்டிருப்பேன். ஆனால் இந்த சீசனில் வந்து யாருமே ஒன்றும் பெஸ்ட் இல்லை. இருக்கிறவங்கள யார் பரவாயில்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வீடியோஸ் போட முடியும். அதுக்கு இவ்வளோ ஒரு அப்யூஸ் பண்ணிவிட்டு அதை ரொம்ப சாஃப்டாக சொல்கிறேங்கிற பேரில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோ.